தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஒருவருக்கு காட்சி கொடுக்கின்றார், திரு தூதர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். முதலில் மகதலா என்ற பெண்மணிக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார். அவர் இயேசு என்று அறியாமல் தோட்டக்காரன் என்று நினைத்து, என்னுடைய ஆண்டவரை எங்கே எடுத்து வைத்திருக்கின்றீர் சொல்லும், நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகின்றார். மீண்டுமாக எம்மாவுஸ் என்ற சீடர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். திபேரியா கடல் அருகே பல திரு தூதர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். இன்று நாம் பெந்தகோஸ்து பெருவிழாவை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15, 16 மற்றும் 23 - 26 வரை உள்ள இறை வாக்கியத்துக்கு நாம் படித்து அவற்றுக்கு செவி கொடுத்தோம் என்றால், பெந்தகோஸ்து பெருவிழாவில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பை முழுவதுமாக அவர் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். முதலாவதாக ஆண்டவர் இயேசு, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். உங்களோடு என்றும் இருக்கும்படி ஒரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகின்றார். அதிகாலை வேளையில் எழுந்து தூய ஆவியாரை யார் அவரிடத்தில் ஜெபித்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு முழுவதுமாக தூய ஆவியானவர் உதவி செய்கின்றார். அவர்களை முழுவதுமாக வழி நடத்துகின்றார். அந்த தூய ஆவியாரின் துணை கொண்டு அவர்கள் அந்த நாள் முழுவதுமாக தாங்கள் செய்கின்ற எல்லா பணிகளையும் அவர்கள் செவனே செய்து முடிக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தூய ஆவியானவரை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். தூய ஆவியானவரை பெற்ற திருத்தூதர்கள் யூதர்களுக்கு அஞ்சி ஒரு அறையில் அவர்கள் கதவு ஜன்னல்களை பூட்டி இருக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் நடுவில் இறங்கி அக்கினியால் நிரப்பி அவர்களுக்கு அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என் வார்த்தையை எடுத்துரையுங்கள் என்று அவர் கட்டளையிடுகின்றார். அந்த தூய ஆவியை பெற்றவர்கள் பெந்தகோஸ்து பெருவிழாவில் தூய ஆவியை பெற்ற திருத்தூதர்கள் வீதிகளிலே சென்று, தெருக்களிலே சென்று, மூல முடக்குகளிலே சென்று தூய ஆவியானவரை பற்றி, இயேசுவை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள். என்னவென்று எடுத்துரைக்கின்றார்கள்? நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த தூய ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை வழிநடத்துகின்றார். அந்த தூய ஆவியானவர் தூய ஆவியை அவர்கள் மீது பொழிந்த உடனே, அவர்கள் அக்கினியால் நிரப்பப்பட்ட உடனே ஆண்டவர் இயேசுவின் மீது உள்ள இறை அரசை அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் நானும் தூய ஆவியை பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் தூய ஆவியை பெற்ற நாம் அந்த தூய ஆவியை எப்படி பலப்படுத்துகின்றோம், எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை அறியாத காலத்திலே திருமுழுக்கிலே ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் நம்மை நிரப்புகின்றார். உறுதிபூசல் என்னும் திருவருட்சானத்தால் ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் நம்மை நிரப்புகின்றார். இன்றைய உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அக்கினி கூட்டம், அபிஷேக கூட்டம் என்று பிரமத சகோதரர்கள் அவர்களை பலப்படுத்துகின்றார்கள், வழி நடத்துகின்றார்கள். தூய ஆவியிடம் அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையால் இன்றைக்கு அந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற நிபந்தனையற்ற அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நற்பண்பு, நம்பிக்கை, சாந்தம், நன்னெறி, இவைகளை தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
இந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெருமையையும் பரிவையும் நற்பண்பையும் நம்பிக்கையும் சாந்தத்தையும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இறைவனுடைய ஆசியை நாம் வேண்டுவோம். இறை ஆசீர் நம்மோடு கூட இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நானும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். அன்பு தந்தையே இறைவா, இதோ பெந்தகோஸ்து பெருவிழாவில் திருத்தூதர்கள் தூய ஆவியை பெற்றவுடனே நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எங்களால் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது என்று அவர்கள் வீதிகளிலே சென்று உம்முடைய இறை வார்த்தையை எடுத்துரைத்தார்களே, அதே ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றன, அதே தூய ஆவியை கொடுத்திருக்கின்றன. அந்த தூய ஆவியை பயன்படுத்தி இந்த பொல்லாத காலகட்டங்களில் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் எடுத்துரைக்கக்கூடிய வல்லமையை எங்களுக்கு நிறைவாக தந்துள்ளோம். உம்முடைய தூய ஆவியின் கொடையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினியால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினியால் நிரப்பி, உம்முடைய தூய ஆவியால் நிரப்பி அவர்களும் உம்முடைய இறை வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.